நுண்ணுயிர்கள் நிறைய உருவாயிருது. அப்ப ஒரு நாள் என்ன செய்யறான், ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து அந்த மாசாணு புக்கோக்கா அவன் என்ன பண்றான், போட்டு ஆய்வு செய்யும் போது 10 லட்சம் நுண்ணுயிர்கள் ஒரு தேக்கரண்டி மண்ணில் இருக்கு. இந்த 10 லட்சம் நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்கள் தான் நிலத்துல விட்டுட்டு வர அந்த வைக்கோலை அடித்தால் இருக்கே அதை உரமாக மாத்துது. அப்ப அந்த இடத்துல இங்க என்ன செய்யுது, மண்புழு நிறைய மண்புழு என்ன செய்யுது, இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு வேலை செய்யுது, சோர்வின்றி உழுகுது. கீழே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு மேல போடுது, மேல இருக்கிற மண்ணை சாப்பிட்டு உள்ள போகுது சுதந்திரமா. அப்ப பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாயிருது. அந்த நுண்ணுயிர்கள் தான் மண்ணிலையும் நீர்ல இருக்கிற சத்தை எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்குது. எவ்வளவு பெரிய வேலை இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் ரசாயன உரம் கொண்டுது, மண்புழு செத்துருது, இந்த பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் செத்துருது, தவளை செத்துருது, நண்டு செத்துருது, அப்புறம் கொஞ்ச நாள்ல நாமளும் செத்துரும். இதுதான் இருக்குது. ஒரு நாட்டில் வேளாண் பெருங்குடி மகன் செழிப்பாக வலிமையாக வாழ்கிறான் என்றால் அந்த நாடு செழிப்பாக வாழுது வளர்கிறது என்று அர்த்தம். அந்த நாட்டில் ஒரு விவசாயி ஒரு வேளாண் குடிமகன் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம்.